அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சிகிச்சை குறிப்பு. நான் டாக்டர் டேவிட். இருதயமானது 2 அல்லது 3 செகண்டு தன்னுடைய துடிப்பை நிறுத்தியது போன்ற ஒரு உணர்வு. இருதயமானது 2 அல்லது 3 செகண்ட் இருதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்தியது போன்ற உணர்வு. இதனால் அவர்களுக்கு நோயாளிக்கு சில சிரமங்கள் இருக்கும். என்ன சிரமங்கள் என்றால், துரதிருஷ்டமான காரியங்கள் நடந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். அது மட்டுமல்ல, இதற்கு வேறு பல காரணங்கள். ஹை பிபி, அதாவது உயர்ந்த இரத்த அழுத்தங்கள் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இதில் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இருதய வால்வு ஒரு தடிமனான நிலை, அதாவது இருதயத்தில் வால்வுகள் இருக்கிறது. அயோட்டிக் வால்வு, அதாவது அடுத்தது பைகஸ்பீட் வால், ட்ரைகஸ்பீட் வால், இன்னுமாய் வால்வுகள் இருக்குது. இந்த வால்வினுடைய அமைப்பு அது சிலருக்கு நார்மலாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலவங்களுக்கு என்னென்னா, அது கொஞ்சம் கட்டித்தன்மையுடன் பொதுவாக அது காணப்படும். இது எல்லாருக்கும் அப்படி இருக்காது. நார்மலாக இருந்தால் அந்த மாதிரி உள்ள ஒரு துடிப்பு நின்றது போன்ற உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இருதய வால்வானது அதனுடைய எலாஸ்டிசிட்டி, அதாவது மீட்சி தன்மை குறைந்து விடும் நிலைமையானதை காட்டுகிறது. அதாவது அதனால் அந்த வால்வு பகுதி மிக கடினத்தன்மையுடன் மிக கட்டியாக இருப்பதனால அந்த இரத்த போக்குவரவுகள் சரிப்பட்ட முறையில் அந்த காற்றினுடைய சுருங்கி விரியும் தன்மைகள் எல்லாம் வித்தியாசமாகிறதுனால அந்த உயர் இரத்த அழுத்தங்கள் ஏற்படுகிறது. இதனால் மற்றபடி என்ன சிம்டம்கள் இருக்கும் என்றால், இரவிலே மூச்சு விடுவதற்கான ஒரு பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்கும். அதாவது நம்ம படுத்திருப்போம், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்போம், டக்குன்னு மூச்சு அடைச்சது போல இருக்கும். அப்போ உடனே என்னச்சுன்னா, நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு இல்லைன்னா நெஞ்சு பகுதியை தட்டி அப்படி எலும்பி எடுத்து தான் அவர்களுக்கு அந்த மூச்சு விட்டால் ஒரு நலம் போல இருக்கும். இனி இவர்களுக்கு வேறு பல காரணங்கள் என்னவென்றால், அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஃபேட், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது கொழுப்பு என்று சொல்லுவோம், இதனுடைய நிலைமைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது LDH என்று நாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட நிலைமைகள் வரும். இதனாலும் இரவில் மூச்சு விட சிரமங்கள் ஏற்படும். இதற்கு பொதுவாக ஆங்கில மருத்துவத்திலே அல்லது நமக்கு அறிந்த மருத்துவர்கள் பிபி மாத்திரை, இன்னும் கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகளை நமக்கு தருவார்கள். நாம் அதை எடுக்கும்போது பல மாற்றங்களை நாம் உணர முடியும். இன்னும் சிலருக்கு இப்படி இந்த எலாஸ்டிசிட்டி வித்தியாசம் இருப்பதனால ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ், அதாவது அவர்களுக்கு யூட்ரஸிலே கருப்பையிலே குழந்தை தங்காது. இதனால் அடிக்கடி கருச்சிதை ஏற்படும். இதற்கு மெயினான இன்னொரு காரணம், யூட்ரஸ் தடிம நிலைக்கு இருக்கும். இதனால் யூட்ரஸில் டியூமர் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், ஓவரியில் டியூமர் இருக்கும். அப்போ அந்த நிலைமைகள் இப்படி இருக்கின்றவர்களுக்கு எமது சிகிச்சை மிக பிரயோஜனமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், அதாவது அந்த இதய துடிப்பு 2-3 செகண்ட் என்றது போல் இருப்பவர்களுக்கும், அடிக்கடி அபார்ஷன் ஏற்படுறவர்களுக்கும் வேறு பல காரணங்கள் இருந்தாலும் இதை அனுசரித்து அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சை கொடுக்கும்போது இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்வதை நம்மால் தடுக்க முடியும். நம்முடைய எளிய சிகிச்சை ஒரு வாரம் 2 வாரம் எடுக்கும்போது அதிலே மாற்றங்களை நாம் காண முடியும். எனவே இப்படிப்பட்ட சிகிச்சை தேவைப்படுபவர்கள், என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். என்னுடைய மொபைல் நம்பர் 790 46 91 671. நான் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் இருக்கிறேன். எனவே இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுபவர்கள் விரும்பினால் என்னை நேரில் தொடர்பு கொண்டு ஒரு 2 வாரக்கான மருந்துகளை நேரிலே நீங்கள் வாங்கி கொண்டு சென்றால், பின்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை மருந்துகளை தொடர்ந்து 2-3 மாதம் எடுக்கும்போது அந்த இதயத்தில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு விரைவாக நார்மல் நிலைக்கு வர ஆரம்பிக்கும். எனவே இதை நண்பர்கள், உறவினர்கள், இன்னுமாய் தெரிந்தவர்கள், இப்படிப்பட்ட பாதிப்பில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களுக்கு இதற்கு வித்தியாசம் வேண்டுமென்றால் அவர்கள் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.